ஸோ அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாலிட்டி லெசன் நம்பர் 2 மாநில அரசு. ஓகேவா? இதில் வந்து அடுத்தது நம்ம பார்க்கறது நீதிபதிகளை பற்றி. உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா காரணம் வந்து குடியரசுத் தலைவரால் நிர்ணயிக்கப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எதுல ஒரே மாதிரி எண்ணிக்கையில நீதிபதிகள் எந்த இதுல இருக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, எந்த நீதிமன்றம்னா உயர் நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் இல்லைங்க, உயர் நீதிமன்றம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 25 உயர் நீதிமன்றங்கள் இருக்கு. எவ்வளவு உயர் நீதிமன்றங்கள் இருக்கு? 25. ஆனா நீதிபதிகள் தான் வந்து நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை வந்து ஒரே மாதிரி இருக்காது. அடுத்தது கடைசியா வந்து 2019 வருஷத்துல அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அமராவதி அப்படின்ற இடத்துல வந்து உயர் நீதிமன்றம் கடைசியா கட்டினாங்க. அதுக்கப்புறம் இல்ல. சோ கடைசியா கட்டப்பட்டது எங்க அப்படின்னா அமராவதி அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. எந்த வருடம்னா 2019. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 உயர் நீதிமன்றங்கள்ல மட்டும்தான் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும். ஓகேவா? அது எந்த 3 உயர் நீதிமன்றங்கள் எங்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தா சென்னை, மும்பை மற்றும் கொல்கத்தா விசாரிக்கும் அதிகாரங்கள் பெற்றுள்ளன. அது எங்கன்னா சென்னை, மும்பை மற்றும் கொல்கத்தா. இந்த சென்னை, மும்பை, கொல்கத்தா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். பாருங்க, இந்த சென்னை, மும்பை, கொல்கத்தா வந்து நீதித்துறை 1862 வருஷத்துல வந்து 3 இடத்துலயும் இந்த உயர் நீதிமன்றங்கள் கட்டப்பட்டதுங்க. விக்டோரியா மகாராணி பிரிட்டன் அரசு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஜூன் 26 அனுமதி கடிதம் கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் கட்டப்பட்டதுதான். இப்போ இதுல சென்னை, மும்பை, கொல்கத்தா இருக்குல்ல, அதுல சென்னை மெட்ராஸ் தான் வந்து உயர் நீதிமன்றம் வளாகம் உலகின் 2வது பெரியது. ஓகேவா? 2வது பெரியது உலகத்துல வச்சே உயர் நீதிமன்ற வளாகம் எதுனா மெட்ராஸ் உடையது. ஆனா அதுவே உலகின் மிகப்பெரியது எது அப்படின்னா லண்டன்ல இருக்கக்கூடியது. அப்ப லண்டன் நீதிமன்ற வளாகம் உலகின் மிகப்பெரியது. ஓகே, இதுல முடிஞ்சிருச்சா? அடுத்தது வந்து நீதி பேராணை அதிகாரங்கள். சோ இது சட்டப்பிரிவு 226. இதுல இருந்து பிவைக்கு வந்திருக்குங்க. இது நல்லா பாத்துக்கோங்க, பிவைக்கு வந்து வந்திருக்கு இதுல இருந்து. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். 226 என்ன சொல்றாங்கன்னா, உயர் நீதிமன்றங்கள் நீதி பேராணையை வெளியிடலாம். அடிப்படை உரிமை மீறப்பட்டால் மட்டும்தான் விசாரிக்கும். ஓகே, அடுத்தது அதே சட்டப்பிரிவு 32ல உச்ச நீதிமன்ற நீதி பேராணையை அடிப்படை உரிமை மட்டும் இன்றி, ஓகேவா, அடிப்படை உரிமை மட்டும் இன்றி சாதாரண சட்ட மீறலுக்கும் வெளியிடலாம், விசாரிக்கும். சட்டப்பிரிவு 226 படி உயர் நீதிமன்றம் சாதாரண சட்ட மீறலுக்கும் பயன்படுத்தலாம். ஓகேவா? சோ நான் டெய்லி ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் நேற்று அப்லோட் பண்ணிட்டேன். ஷார்ட்ஸ்ல வேணும் அப்படிங்கிறவங்க பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.